எப்படி இருக்குது அவருடைய அரசியல் பயணம்? இல்லை, நல்லா இருக்குது சார். அவரோட அரசியல் பயணம் நல்லா இருக்குது. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட நெருங்கி பழகி, இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன ஆபத்துனாலும் அதுக்கு மக்களுக்காக நின்று துணை நிற்கணும். இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து அரசியல் பண்ணுறாங்க. யாருமே மக்களுக்குன்னா வர்றாங்களான்னா நிறையா பேர் வரல. மக்களுக்குன்னா எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்க மாதிரி ஏன் அறிவுக்கு தோணுது. நான் பெருந்தலைவர் காமராஜர்லேருந்து பார்த்துருக்கேன். பெருந்தலைவர் காமராஜர் வந்து என்னை வந்து தலையில் தடை கொடுத்து தட்டி கொடுத்துட்டு அவர் பேச மேடை பேச்செலாம் நான் காத்திருக்கேன். அதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ எம்ஜிஆர் அவர்கள், ஜானகியம்மா, நெடுஞ்செழியன், இது மாதிரி இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லோரும் நான் பார்த்துட்டேன். மக்களுக்கு வந்து இந்த இறங்கி வேலை செய்கிறது ஒன்று இருக்குல்ல, புரட்சித்தில் எம்ஜிஆர் மாதிரி, விஜயகாந்த் சார் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், டாக்டர் கலைஞர் கூட நிறையா இறங்க. நான் கலைஞர் ஐயா கிட்ட ஒரு 30 வருஷம், ஏன்னா ஒரு படம் 2 படம் பண்ணேன், ஒரு 3 சீரியல் பண்ணேன். அதனால் நிறைய அவருக்கு எனக்கு தொடர்பு. அவருக்கு ஒரு குழந்த மாதிரி அவர் மக்களுக்கு செய்யணுங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பார். அவர் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று நடந்து போய் தப்பாக நடந்து அதிகாரியை பிடிச்சி என்ன டோஸ் விட்டார் நான் கூட இருந்தேன். அதாவது மக்கள் தான் நம்ம அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது எல்லார்ட்டையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதெல்லாம் சமாளித்து வரணும், எல்லோரும் வரணும், நல்லது நடக்கணும் சார் மக்களுக்கு. அவ்வளோதான் சார்.